ஏண்டா டேய், எத்தனை நாளடா சொல்கிறது? நல்லா படிடா, நல்லா படித்து ஒரு டாக்டராக வரணும்டா நீ. எனக்கெல்லாம் அந்த காலத்தில் வசதி இல்லைடா. எங்கள் அப்பாவெல்லாம் 8 குழந்தைகளை பெற்றுட்டாரு. எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்கிறதே பெரும்பாடு. அதெல்லாம் மீறி நான் ஒரு கிராஜுவேட் ஆகியிருக்கேன்டா. எனக்கெல்லாம் வசதி இருந்தால் பெரிய டாக்டர் ஆகிருப்பேன். இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் கடவுள் நமக்கு வசதியை கொடுத்துருக்காரு. நீ எனக்கு பிள்ளையா பிறந்திருக்க. டாக்டர் ஆகணும்டா, நீ பெரிய டாக்டர் ஆகணும். அப்பா, எத்தனை தடவைப்பா சொல்கிறது? எனக்கு என்ன பிடிக்கிறதோ அதுதான் செய்வேன்ப்பா. அதை பண்ணு இதை பண்ணுன்னு ஆசையெல்லாம் என் மேலே போட்டு ஃபோர்ஸ் பண்ணாதப்பா ப்ளீஸ் அப்படின்னு பிரகாஷ் சொல்ல, அவங்க அப்பா ஜெகநாதன் கோபத்தோட உச்சிக்கே போயிட்டார். என்னடா இடியட், உனக்கு 8 வயசுலேருந்து நான் படித்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ ஒரு டாக்டர் ஆகணும், நீ ஒரு டாக்டர் ஆகணும். என்னுடைய ட்ரீமே அதுதான். என்னால் படிக்க முடியலன்னு புரிஞ்சிக்காம என்னவோ எழுத்து பேசிக்கிட்டு இருக்க. நாளைக்கு என்ன கிரிக்கெட் உனக்கு சோறா போட போகிறது? எப்போ பாரு வெயில் பாட போகாமல் கிரிக்கெட் அலைஞ்சிக்கிட்டு இருக்க. நல்லா படித்து முன்னுக்கு வரணும்டா. அப்பா, நல்லா படித்து முன்னுக்கு வரணும். எனக்கும் தெரியும். நான் ஒரு டிகிரி படிப்பேன், அதுக்கு மேலே ஒரு நல்ல வேலைகளை எடுத்துப்பேன். ஆனால் அதுக்குள்ளே கிரிக்கெட்லேயே நான் முன்னுக்கு வரத்துக்கு ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் அப்படின்னு சொல்ல, ஏண்டா ஒரு 15-16 வயசு பையன் பேசுகிற பேச்சாடா அது? உனக்கு அவண்டி காசை கொட்டி செலவழிக்கிறேன், சோத்தை போடுறேன், வீடு கொடுத்துருக்கேன், தங்க இடம் எல்லாம். அடப்பாங்கப்பா, ஈவன் பேர்ட்ஸ் எல்லாம் கூட குஞ்சுகள்லாம் பிறந்ததுன்னா அதுக்கு ஃபீட் பண்ணுறது, எல்லாத்துக்கும் ஹங்கிரி மவுத்துக்கு ஃபீட் பண்ணுறது தான் அப்பா அம்மா. என்னது ஹங்கிரி மவுத்துக்கு ஃபீட் பண்ண அப்பா அம்மாவா? ராஸ்கல், என்ன பேச்சு பேசுகிறேன்னே? பாருங்கப்பா, நான் ஒன்று சொன்னால் கேட்பீங்களே நீங்கள்? உங்களுக்கு உங்கள் பையன் டாக்டர் ஆகணும்னு ஆசை, எனக்கு எங்கள் அப்பா கலெக்டராக இருக்கணும்னு ஆசை. நீங்கள் ஒரு கலெக்டராக இருக்கீங்களா? இனிமேலாவது படித்து உங்களால் கலெக்டர் ஆக முடியுமா? ஸோ அவங்கவுங்களுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும், அதெல்லாம் அடைக்கிட்டு பேசாமல் இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு ஒரு வழிகாட்டி படிக்க வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் என்னுடைய லைஃப்பை நான் பார்த்துப்பேன்ப்பா, அவ்வளவுதான். வீட்டில் பூகம்பம் வடிச்சிருச்சு. ஒரு 16 வயசு பையன் இந்த மாதிரி அப்பா கிட்ட சொல்லி, நான் டாக்டர் ஆனுங்கிறே, எனக்கு கூட தான் எங்கள் அப்பா கலெக்டராக இருக்கணும்னு ஆசைன்னு சொல்ல, அவ்வளவுதான் பெரிய பிரச்சனையாகி ஏற்கனவே அப்பனுக்கும் பிள்ளைக்கும் பல விஷயங்களில் சின்ன விஷயங்களில் முட்டிக்கும். அந்த அப்பா ஒரு பெரிய மனுஷன், பையன் வளர்கிற வயசில் அழகாக தட்டி கொடுத்து வளர்க்காம எல்லாத்துக்கும் இதை பண்ணாதே அதை பண்ணாதே இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி அந்த பையனுக்கு அப்பானாலே ஒரு தடைக்கல். எல்லாத்துக்கும் தடை போடுவார். கிரிக்கெட் ஆட போனால் போகாத, வெளியில் போய் ஃப்ரெண்டை பார்க்கணுன்னா அவன் என்ன பார்வை இப்போ வேண்டி கிடக்கு, படின்னு உயிர் எடுத்துக்கிட்டு நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லு. என்னையா இது பெரிய அநியாயமாக இருக்குன்ட்டு ஒரு நாள் கோபத்தில் பையன் திருப்பி கத்திட்டான், நீ கலெக்டராக இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசைன்னு. அப்பா ரொம்ப ஹர்ட் ஆகிட்டார். அந்த சின்ன சண்டையெல்லாம் இன்றைக்கி பெரிய சண்டையாகி பயங்கரமாக ஒருத்தருக்கு முட்டிக்கிச்சு, மோதிக்கிச்சு. பையனை அப்பாட்ட பேசுகிறதே நிறுத்திட்டான். அப்பாவும் பையனை பார்த்தாலே முகத்தை ஒரு திரும்பிட்டு போயிட்டாங்க. அம்மா காரி நினச்சா, ஐயோ இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுகிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரிடே அப்பாவும் பிள்ளையும் இருக்கிற மாதிரி இருக்காங்க இந்த வீட்டில், என்ன கூத்தெல்லாம் நடக்குது பாரு இந்த வீட்டில், சே ஏன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க, வைப்பாங்க. தங்கச்சியும் அம்மா சுமாரம்மா அப்படின்னு 12 வயசு பொண்ணு சொல்லும், இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு போகும், அப்புறமா சரியாயிடும்மான்னு. ஆனால் அந்த வீட்டில் அந்த விஷயம் சரியாகவே ஆகலை. எப்போ பாரு அப்பனுக்கும் பிள்ளைக்கும் முறப்பு தான். அப்பனுக்கு பிள்ளைய பிடிக்காது, பிள்ளைக்கு அப்பனை பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு சங்கடமான சூழ்நிலை. அம்மா காரியம் தங்கச்சி காரியம் துடிச்சு போயிட்டாங்க. என்னடா இது, ஏதோ ஒரு வாரம் 10 நாள் இருக்கும், இல்லை மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் இருக்குன்னு நினச்சா வருஷக்கணக்கில் இப்படியே போகுது அப்படின்ட்டு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தாங்க பையனுக்கு. ஏன் கவலையே பண்ணல, அடப்போம்மா என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேம்மா, இந்த மனுஷன் என்னவோ அவர் தான் எல்லாத்தையும் தள்ள தூக்கி வச்சு ஆடுற மாதிரி என்னை போட்டு ஆட்டி படைக்கிறாரு அப்படின்னு சொல்ல, டேய் என்னடா என்ன இருந்தாலும் உன்னை பெத்த அப்பா தான் சரி, அதுக்காக வேண்டிய எப்போ பாரு இதை பண்ண அதை பண்ணுன்னு உயிர் எடுத்தால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, அப்படியே டைரம் கிடைக்கிற போது ஹஸ்பண்ட்ட பேசுகிற போது, ஏங்க பெத்த பிள்ளைய போய் இப்படி ஒதுக்குறீங்களேன்னு சொல்லும்போது, சி அவன்லாம் எனக்கு பிள்ளையாடி, எனக்கு தான் நீ பெத்தையான டவுட்டாக இருக்குன்னு கேட்க, அவங்க விக்கி ஆழ இந்த மாதிரி பிரச்சனை நாட்கள் ஓடுது. பையன் பாட்டுக்கு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், கல்யாணம் பண்ணிக்கிறான், அது பண்ணுறான், இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுங்கிறாங்க, சரிதான் போயான்றாங்க. அம்மாக்காரி பாவம் 2 பேருக்கு நடுவில் ஃபுட்பால் மாதிரி மாட்டிக்கிட்டு
உதவுதன்னு உதைக்கிறாங்க. அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம், இந்த பக்கத்துல அந்த பக்கம். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியல. பெரிய கஷ்டம். என்ன பண்ண முடியும்? கடவுளை தான் வேண்டிக்க முடியும். சாமி பகவானே, என் ஹஸ்பண்டுக்கு நல்ல புத்தியை கொடு, என் பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடு, மாற்றி மாற்றி பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடு, ஹஸ்பண்டுக்கு நல்ல புத்தியை கொடுன்னு பையன் வீட்டுக்கு அடிக்கடி போய் பார்த்து கெத்து பேசிட்டே, என்னடா இப்படி பண்ணுற, பாவண்டா அந்த மனுஷனை இது பண்ணாதான்னு சொல்லி இல்லை, அம்மா சும்மா இருமா, நடந்து முடிஞ்ச கதையை போய் உயிரெடுக்காதம்மான்னு சொல்ல, எப்படியாவது அவங்க சேர மாட்டாங்களான்னு உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா. பாவம், அவங்க அப்பா கிட்டத்தட்ட பிள்ளைய மறந்தே போயிட்டார். அவ்வளோதான். அவருக்கு ஒரு 65-66 வயசாகி போச்சு. அண்டு திடீர்னு ஒரு பரபரப்பு ஊரில், அருமையான அட்டகாசமான சூப்பர் ஜோசியர் ஒருத்தர் வந்திருக்கார் அப்படின்னு. இதெல்லாம் நடக்கிறது எங்கே? நம்ம அட்லாண்டா ஊரில் தான். அட்லாண்டா ஊரில் நடக்கிறது. அண்ட் பையனுக்கும் அப்பனுக்கும் டேர்ம்ஸ் சரி கிடையாது. அம்மாக்காரி எவ்வளவோ கஷ்டப்படுறா, தங்கச்சிக்காரி பாவம் இருந்து அவளும் படித்து கிடிச்சு முடித்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போய் சேர்ந்துட்டாங்க ஊருக்கு. இப்போது இந்த அம்மாக்காரி தான் இதை பண்ணுறா, வைக்கிறா, போகிறா. திடீர்னு அட்லாண்டா ஊரில் ஒரு பெரிய ஜோசியர் வர, நம்ம தமிழ்காரரு, அவர் ஏதோ சின்ன வில்லேஜ் சேலம் பக்கத்துலேருந்து வந்திருக்காரு. டான்னு சொன்னதெல்லாம் நடக்குது. 2 சிஷ்யைகளை கூட்டிக்கிட்டு வந்திருக்காரு. என்னது சிஷ்யைகளா? ஆமாம், அவருக்கு சிசுரூஷை பண்ணுறதுக்காக 2 சிஷ்யைகள் அப்படின்னு உடனே எல்லாருக்கும் அடே நித்யானந்தா மாதிரி ஒருத்தர் வந்துட்டாரா அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் டான்னு பல இடங்களில் நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 2-3 விஷயத்தை சும்மா தூக்கி போடுறாரு. கரெக்டாக நடக்குது. அவ்வளோ பேரும் அசந்து போய் ஆடி போய், எவ்வளோ ஒரு ஃபீஸுன்னு கேட்டால் ஒரு 15-20 மினிட்ஸுக்கு $250 சார்ஜ் பண்ணுறாருன்னு சொல்ல, அவ்வளோவா அப்படின்னு முதல்ல ஷாக் அடித்தாலும், இருந்தாலும் எத்தத்துன்னா பித்தந்தெளிவுன்னு இருக்கிற பல பேர் எப்படியாவது அவர்கிட்ட $250 எதுக்கோ நம்ம செலவு பண்ணுறோம், இதுக்கு செலவு பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு, என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்குமா அது இதுன்னு சொல்லி கேள்விகள் ப்ளஸ் எங்கள் அப்பா அம்மா ஊரில் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு போய் நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், ஆனால் ஒருவேளை நான் போகிறதுக்கு முன்னாடியே போயிடுவாங்களான்னு கவலையாக இருக்கேன். இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு உண்டோ, சீரியஸ் விஷயங்கள், இலக்கையும் புருஷனுக்கு ஒத்தே போல் நாங்கள் டைவர்ஸ் லெவலுக்கு போயிடுவோம்னு கவலையாக இருக்குது அப்படிலாம் சொல்லி கேட்குறது வைக்கிறது போகிறது, இந்த மாதிரி எல்லாமே நடந்தது. அண்டு இவங்க இந்த அம்மாவுக்கு ஒரே துடிப்பு, ஐயோ எப்படியாவது இவரை கூட்டிக்கிட்டு அந்த ஜோசியர்கிட்ட போகலாம், ஜோசியர் ஏதாவது வழிகாட்டுறார பார்ப்போம் அப்படின்ட்டு, எங்க இந்த ஜோசியரை போய் பார்த்து கேட்கலாமா, நம்ம சில விஷயங்கள் பேசணுங்க அவர்கிட்ட, நம்ம குடும்பத்தில் கூட அப்பப்போ சில பிரச்சனைகள் வருது அதுன்னு சொல்ல, அரை மனசாக அவர் சரி போ, எவ்வளோ காசை கறியாக்குறோம், இந்த $250 போனால் போகுது போ அப்படின்னு சொல்ல, நல்ல காலம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தட்டு தான் அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தார் அந்த ஜோசியர். ஸோ அவரை போய் பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டுக்கிட்டு வாங்கி அவங்க வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணி ஒரு 1 hour அந்த அப்பாயின்மெண்ட்டு கிடைக்க, அவர் அப்படியே பல உடைகள்லாம் போட்டுக்கிட்டு ஒரு நல்ல பெரிய சேரில் உட்காந்துக்கிட்டு, பக்கத்தில் 2 சிஷ்யங்களும் விசிறிக்கிட்டு அவருக்கு, அது தவிர மற்ற சிசுருஷியெல்லாம் பண்ணிக்கிட்டு அண்டு எல்லாம் பண்ணுற போது இவங்க 2 பேரும் உள்ளே வந்து உட்கார, அவங்க அப்படியே தீர்க்கமாக அப்படி பார்த்துட்டு, சொல்லுங்க என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை எங்களுக்குள்ளே நிறையா பிரச்சனைகள் இருக்குது. யார் அப்படின்னு கேட்க, இந்த மாதிரி என்னுடைய பேர் சோன்சோ, என் ஒய்ஃபு, இந்த மாதிரி உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டோம், நீங்கள் எங்களுக்கு இருக்கிற சின்ன பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கணும்னு சொல்லி, பொண்ணுக்கு இன்னும் குழந்தையே பிறக்கலை, அதனால் என்ன பண்ணுறது, பிராயச்சித்தை தான் உண்டாதுக்குன்னு கேட்க, உங்கள் பொண்ணோட ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு ஜாதகத்தை அப்படி வாங்கி ஒரு கிளான்ஸ் அப்படிலாம் பார்த்துட்டு வச்சுட்டு, இந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு யோகம் இருக்குது, ஆனால் அதில் ஒரு சின்ன தோஷம் இருக்குது. என்ன தோஷம் சுவாமிகளை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்க, நம்ம நவக்கிரகத்தை 108 தடவை வாரம் ஒரு 6 வாரம் சுற்றினான்னா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்ல, அப்படியா நிச்சயமாக நடக்கும், நான் சொல்கிறத எழுதி வச்சுங்க, நடக்கலைன்னா நான் ஜோசியம் பார்க்குறதே விட்டுறேங்கிறாரு. அடடே தேங்க்யூ சார் அதெல்லாம் எழுதிக்கிறாரு, வைக்கிறாரு, போகிறாரு. அப்புறம் வேற என்ன பிரச்சனைகள்ங்கிற போது அந்த அம்மா கரிமுல்லா, இந்த மாதிரி வேறு சில பிரச்சனைகள் ஓடுது குடும்பத்தில், ஒருத்தருக்கு ஒட்டாமல் போகுது. ஒன்று இவரை பார்த்து கேட்குறாரு ஜோசியர், என்ன ஒய்ஃபோட சண்டையை அவனுக்கு ரொம்ப போட்டு வருத்தி எடுக்கிறாரா ஒய்ஃப்னு கேட்க, இல்லை அதெல்லாம் எனக்கு, நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஒத்துமையாக தான் இருக்கோம், ஆனால் எனக்கும் என் பையனுக்கும் தான் ஒத்து போகல. அப்படியா? நினச்சேன். ஏன்னா உங்கள் ஜாதகத்தை நான் பார்த்த வரைக்கும் உமக்கு 91 வயசு ஆயுசு இருக்குது. அப்படியா? 91 வயசா? இன்னும் ஒரு 25-30 வருஷம் இருந்து கஷ்டப்படுவேன் போல் இருக்கேனா? என்ன கஷ்டம், சந்தோஷமாக தான் இருப்பீர், கவலைப்படாதையும். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது.
உமக்கு யார் மேலேயே வெறுப்பு நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது ஜாதகத்தில். அந்த வெறுப்பு அதிகமாக இருக்கிறதுனால உம்ம ஆயுசு இன்னும் 1 வருஷத்துக்குள்ள போகிறதுக்கு சான்சஸ் பிரைட். அதை நீர் சரி பண்ணிட்டீங்கன்னா 91 வயசு நிச்சயம். மாமிக்கு தொங்க தொங்க தாலி கழுத்தில் இருக்கும். அப்படி இல்லைன்னா பாவன்னொன்னு மாமி கதறி கதறி, ஐயோ ஐயோ என்ன இப்படிலாம் சொல்கிறேன், நான் போயிடணும் அவர் போகிறதுக்குள்ள, நிச்சயமான சுமங்கலியாக தான் சாகணும் கதற, ஐயோ சுமாருமானின்னு சொல்லி அவரை ஸ்டாப் பண்ணி எல்லாம் பண்ணி அவர்கிட்ட இதெல்லாம் சொல்கிற போது அவர் என்ன விஷயம் ஏதுன்னு கேட்குறாரு. தான் பையனோட சண்டை பயங்கர நீர அது ஒரு மாதிரி சமாதானமாகி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பொழிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃபு 91 வயசு வரைக்கும் இருக்கும். இல்லைன்னா 66 வயசில் நீங்கள் மேலேருந்து பேர்ட்ஸ் ஆங்கிளில் தான் எங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. மாமி பாவம் நீங்கள் இல்லாமல் துடிச்சு போயிட்டு இருப்பா பாவம். அதனால் மனசில் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மற்ற டவுட்டு கிட்டலாம் இருந்தெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அவ்வளவுதான். 2 பேருக்கும் முகத்தில் ஆடலை. என்னங்க இப்படி சொல்லிட்டார் ஜோசியர், என்னடே பண்ண சொல்கிற, 66 போனால் நல்லது தான், இந்த பையன்கிட்டேருந்து விடுதலை கிடைக்கும், எனக்கு அவனுக்கும் எங்கிட்டேருந்து விடுதலை கிடைக்கும் சொல்ல, என்ன மடத்தனமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, யாருக்கு தான் சாக மனசு வரும். ஒரு வாரத்துக்குள்ள முல்லா பிள்ளையும் வீட்டுக்கெல்லாம் வர சொல்லி நைஸாக பேசி இதாகி சமாதானமாகி ஒரு மாதிரி 2 பேரும், அப்பா டேய் உன் நல்லதுக்கு தானே சொன்னேன், என்ன போய் கலெக்டர் ஆனதுன்னு சொல்கிறேன். அப்பா அவனும் சொல்கிறான், அப்பா நான் எனக்கு இது பிடிக்குமோ அதை என்னப்பா சொன்னேன், புரியுறதுடா எனக்கு உன் ஃபீலிங்ஸ் புரியுறதுடா, நான் தப்பு பண்ணிட்டேன். அவர் கட்டிக்க பையனும் அவனும் ஒத்துமையாகி ஏனால ஜோசியர் சொன்ன அந்த உயிர் பயம் அந்த 91 வயசு வரைக்கும் இல்லாமல் நம்ம 66லேயே போயிடுவோங்கிற கவலையில் அந்த அப்பாக்காரன் பையனை பிடிச்சி அழுத்தி கட்டிக்கிறான். பையனும் அப்பா திருந்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்க 2 பேருக்கும் ஒத்துமை வர ஒரு மாதிரி டெய்லி ஈவினிங் 1 hour பையனும் அப்பாவும் ஹாப்பியாக சந்தோஷமாக சிரித்து பேசுகிறத பார்த்த மாமிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அடேடே நம்ம ட்ரிக்கு நல்லா ஒர்க் ஆயிடுச்சு, ஜோசியருக்கு ஒரு $3000 கொடுத்த உடனே நம்ம என்ன சொல்ல சொன்னோமோ அதை கரெக்டாக சொல்லி குடும்பத்தை ஒன்று சேர்த்துட்டார். அப்பா நிம்மதியாக சந்தோஷமாக எல்லாரும் இருப்பாங்கன்னு சொல்ல, உண்மையிலேயே இவர் 91 வயசு இருந்தார். நம்ம அப்பா பையன்தான் கொஞ்சம் சீக்கிரமே போயிட்டான் பாவம். கதை மற்றும் அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.